கோயம்புத்தூரில் உள்ள பிரபல ஸ்வீட்ஸ் நிறுவனமான ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், அதன் சென்னை கிளையில் உணவு மாதிரிகள் எடுக்கப்பட்டு, அதன் பிரபல தயாரிப்பான மைசூர் பாக்கில் நெய்யில் டால்டா கலப்படம் செய்தது காணப்பட்டு, அதற்கு ரூபாய் 50,000 தமிழ்நாடு அரசு உணவுத்துறையால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோயம்புத்தூரில் உள்ள மாவட்ட உணவுத்துறை அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடர உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக கோயம்புத்தூரில் உள்ள முக்கிய பிரபலங்கள், முக்கிய மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் என பேட்டி கண்டு அவர்களுடைய பேட்டி விவரங்களை தங்கள் நிறுவனத்தை புகழ்ந்து வெளியிடுமாறு வற்புறுத்தி பிரபல தினசரியை வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த உணவு குழப்பமானது புற்றுநோய் மட்டுமல்ல, டைப் 2 டயபெட்டிஸ் எனப்படும் சர்க்கரை நோயை உருவாக்கக்கூடியது மற்றும் நம் உடம்பில் உள்ள கொழுப்புகளை கூட்டக்கூடியது என்பதும் குறிப்பிடத்தக்க முக்கிய அம்சமாகும். இந்த நிலையில் உணவில் கலப்படம் என்பது தெரியாமல் இந்த பிரபலங்கள் பேட்டி கொடுப்பது என்பது அவர்களுடைய அறியாமையை காட்டுகிறது.